I am Dr. Umakant speaking. நான் வந்துட்டு ஒரு டீச்சர். இப்போது கல்யாணம் ஆன பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. குழந்தை உண்டு அடித்தான், டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர் என்ன சொன்னார், ஸ்கேன் எடுத்தியா, டெலிவரி எந்த ஹாஸ்பிட்டல் பண்ணீங்க, சிசேரியன் பண்ணாங்களா, அப்புறம் ஸ்கூல் போகிறது வர்றது, இவ்வளோ கேட்குறதுக்கு ஒரு அந்த லேடிஸ்க்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அதே லேடிஸு எல்லா அவங்களோட தன்னுடைய வாழ்க்கையை குழந்தைங்களுக்காக இழந்துட்ட பிறகு அவங்களுக்கு மனப்பாசம் வந்துடும். மனப்பாசம் வந்துட்ட பிறகு இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் அவங்கள கேள்வி கட்ட மாட்டாங்க. குப்பை தொட்டில் போகிற மாதிரி போட்டுடுவாங்க. பட் சில அம்மாங்க அப்பவும் வந்துட்டு என் பையன் அப்படி இல்லை, நான் சொல்கிறதான் கேட்பான், கோடு போட்டால் கீழ்ச்சி தள்ள மாட்டான், அப்படிலாம் இல்லை. அப்போ இந்த மொனப்பாஸில் வந்த வியாதி அவன் எடுத்துக்கிட்டது இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன்னா, மொனப்பாஸ் வந்தாலும் சில பிரச்சனைங்க வரும். அதை லேடிஸுக்கு வந்துட்டு வீட்டுக்காரன்னு சொன்னால் ஃபீல் பண்ண போகிறாரு, நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போகிறாரு அப்படின்னு ஹஸ்பண்டோட சொல்ல மாட்டாங்க. பசங்களாண்ட சொன்னால் அவங்க எங்கே அவங்க ஒய்ஃபாண்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பொண்ணாண்ட சொன்னால் அவங்க வீட்டுக்காரண்ட போய் சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கை சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி மூடி வச்சு வச்சு கழுத்து அறுத்துருவாங்க எல்லாரையுமே. அதனால் மனப்பசங்க அப்படின்னா நின்று போச்சு, நான் தெய்வத்தன்மை ஆகிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஃப்ராடு. அவங்களுக்கும் வந்துட்டு திடீர்னு பல வியாதிகள் சொல்லாமல் கொள்ளாமல் வரும். ஏன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சுருங்குது இல்லை, டைட்டாகிடும். அதனால் அவங்களுக்கு வந்து இச்சிங் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், அப்புறம் வந்து யூரின் பணம் வந்துட்டு வலிக்கும், அதே மாதிரி எமச்சோரியாக இருக்கும், வந்துட்டு ட்ரைனஸ் இருக்கும், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அதே நேரத்தில் சில லேடிஸுக்கு லேசாக வந்துட்டு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களே, அந்த இடத்துல வந்து வெஜினல் ஹிஸ்டெக்டமின்னுவாங்க, அந்த இடத்துல வலிக்கும். சில பேருக்கு லேசாக ஒயிட்டு படும், சில பேருக்கு லைட்டாக 6 மாதத்துக்கு ஒரு ப்ளீடிங் படும். இதெல்லாம் நார்மல், நான் மனப்பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சும்மா மட்டும் வீட்டில் உட்காராதீங்க. அதனால் எப்படி அதே அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது உளுந்து ஸ்கேன் எடுத்து அப்படி குழந்தைய பார்த்து அதை பார்த்து ஸ்கூல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்களோ, அதே மாதிரி மனப்பாஸ் ஆனவனும் ரொம்ப 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 முக்கியமாக அவளை 5 வருஷத்துக்கு ஒரு ஒரு கைனகாலஜிஸ்ட் போயிட்டு ஒரு மாஸ்டர்ஸ் ஹெல்த் செக்கப் பண்ணுறது நல்லது. அவங்க கர்ப்பப்பை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அவங்க சிசேரியன் ஆனாலும் சரி, நார்மல் மனப்பாஸ் ஆனாலும் சரி, அவங்க ஹார்மோன் லெவலில் இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளமாக கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு இருக்கும். அது போய் மகளாண்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் உஷாராகிட்டு வாங்கம்மா ஒரு செக்கப் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் ஒன்றும் செக்கப் பண்ணல அப்படின்னா பயப்படாமல் இருக்கலாம். பட் என்ன பெரிய பிரச்சனைனா, இதை லேசாக ஒயிட் படுத்தினாலும் 6 மாதத்துக்கு ஒரு லைட்டாக ப்ளீடிங் படுறதுனாலும் சடனாக கேன்சர் ஆகிடும். அந்த லேடிஸுங்க கழுத்தாக இருப்பாங்க. கடைசியில் இது சொல்லாமல் இந்த மாதிரி சொன்னால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. கழுத்தாக இருப்பாங்க. கடைசியில் வந்துட்டு கேன்சர் வந்து கரண்ட் வச்சு அதை வச்சு இதை வச்சு கடைசியில் வந்துட்டு ஜாலியாக இருக்கிற வேண்டிய கஷ்டமாக போய் சேர்ந்துருவாங்க. அதனால் வான மக்களே, உங்களை பெற்ற தாய் வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. அதனால் அவங்கள முதல்ல எப்படிலாம் சின்ன பிள்ளைலேருந்து ஸ்கூல் போகும்போது பாவாடை, சட்டை, ரிப்பனு அதெல்லாம் வாங்கி நல்லா கவனிச்சிங்களோ, அதோட குவாலிட்டியாக மனப்பாசனோட கவனிக்கணுன்றது என்னோட தாழ்மையான விண்ணப்பம். அதனால் லேடிஸுங்க 60 மனப்பாஸ் ஆகிட்டா, இல்லை ஓல்டேஜ் ஆகிட்டா, அந்த மாதிரி இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா ப்ரீமேரின், PREMARIN ப்ரீமேரின், அப்படி இல்லைனாவது ஈவோலான், EVLON ஈவோலான் அந்த க்ரீம் வந்து நைட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு எடுத்து தடவுங்க. அதுக்கு முன்னாடி வெஜ் வாஷ் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு மக்கில் 2 சொட்டு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்துட்டு ப்ரீமேரின் க்ரீம் ஒரே ஒரு விரலில் தடவி பட்டிங்கன்னா இந்த இரிட்டேஷன், இச்சிங்கு, அப்புறம் வந்துட்டு வலி எடுக்கிறது, அட்ரோபிக் சேஞ்சஸ்ஸு, ட்ரைனஸ்ஸு எல்லாம் ஓரளவு கம்மியாயிடும். பட் இருந்தாலும் உங்களை திருப்பி அட்வைஸ் பண்ணணும். லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் பண்ணாலோ, ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்தாலோ, இல்லை 6 மாதத்துக்கு எனக்கு வருது, இது நிற்க போகிறதுக்கு அடையாளம் அப்படி நீங்களே கைனகாலஜிஸ்ட் ஆகிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. 5 வருஷத்துக்கு போய்ட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட் செக் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம். ப்ரீமேரின் ஈவோலான் க்ரீம்.